வீட்டில் நெல்லிக்காய் மரம் வளர்க்கலாமா இல்லை வளர்க்கக்கூடாதான்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். அதை பற்றி வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே பணக்கார கடவுளான குபேரருக்கு ஒரு தடவை ரொம்ப கஷ்டம் வந்துச்சான். அப்போ அந்த குபேரர் போய் கேட்டாராம் சிவபெருமானிடம், சிவபெருமானே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த சிவபெருமான் சொன்னாராம், நிறைய நெல்லிக்காய் மரம் வாங்கி வளர்த்து, அப்போ உன்னோட கஷ்டம் தீருன்னு சொல்லி சொன்னாராம். குபேரருக்கு ஒன்றுமே புரியலையாம். நாம் கஷ்டம்னு சொல்லி சிவபெருமானிடம் கேட்குறோம், ஆனால் அவர் அப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் குழப்பத்திலே இருந்தாராம். அப்போ சொன்னது யார்? நம்ம சிவபெருமானாச்சே, அதை மறக்க முடியுமா? உடனே குபேரர் போய் ஒரு 1000 நெல்லிக்காய் மரத்தை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தாராம். அது வளர ஆரம்பிச்சதான், வளர்ந்து மரமாச்சான், மரத்துலேருந்து பூ பூத்துச்சான், பூ பூத்து அதுக்கப்புறம் காயாகி அந்த காய் எல்லாமே பழமாச்சான். பழம் ஆன உடனே பழம் ஆகிற அந்த டைமில் குபேரர் மறுபடியும் பணக்காரர் ஆகிட்டாராம். அவருக்கு ஒன்றுமே புரியலையாம், என்ன நடந்துச்சு எதுவுமே புரியலையாம். அப்போ மறுபடியும் சிவபெருமானிடம் போய் கேட்டாராம், ஒன்றுமே புரியவில்லை சிவபெருமானே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் நெல்லி மரத்தை தானே வாங்கி வளர்த்தேன், ஆனால் நெல்லி மரம் வளர வளர என்னோடய கஷ்டங்களும் தீர்ந்து நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன்னு போய் சிவபெருமான் கிட்டே கேட்டாராம். அதுக்கு சிவபெருமான் சொன்னாராம், நீ வளர்த்தது வெறும் நெல்லி மரம் மட்டும் அல்ல, அது மகாலட்சுமியின் வாசம்னு சொன்னாராம். நீ பல லக்ஷ்மி தேவிகளை தான் நீ வளர்த்துருக்க, அதுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற்றி உன்னோட பாவத்தையும் நீ தீர்த்துருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சிவபெருமான். அதே போல் நெல்லி மரத்தை நம்ம எந்தெந்த திசையில் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு மற்றும் வடக்கு திசைகளில் வைத்தால் மிகவும் நல்லது.